மெஸ் மாதிரி சின்னதா ஆரம்பிக்கணும் தான் அது பிளான் பண்ணோம். பட் அதை அப்படியே க்ரோ ஆகி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். போஜனம் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து முழுக்க முழுக்க வந்து இங்க வேலை பாக்குறாங்க இல்லையா? அவங்கதான் எங்களோட பேக் போன். விமன் வந்து மோர் பவர்ஃபுல். நான் வளர்ந்தது எல்லாமே எங்க அம்மாவோட பேக் சப்போர்ட்ல வளர்ந்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் மேக்கிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் பண்ற மாதிரி தான். பொடிக்கிறதுக்கு கூட நான் வெளியில கொடுக்கறது இல்லை, அதையுமே இங்கேயே தான் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு பொடி, கூட்டு பொடி, இது வந்து குக்கிங்க்கு இருக்கு. ரைஸ்ல போட்டு சாப்பிட்ற மாதிரி பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி. நம்ம வீடு மாதிரி தான். எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு ரசம் சாதம் கலந்து கொடுங்கனாலும் பால் மரமும் கலந்து கொடுத்துருவோம். 21st கோவிட்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷட் டவுன் பண்ணப்போ கூட நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். அதனால அன்னைக்கு என்ன வருதோ அதுக்குள்ள சேலரி தரேன், பட் ஃபுட் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. இந்த கோவிட்ல அதுதான் பண்ணோம்னா எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சாங்க. என்னோட போஜனம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுங்க, எவ்வளவு கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஆர்டர் சொல்றீங்களா, அத்தனை பேரும் பிரசன்ட் ஆவாங்க, அத்தனை பேரும் அதை அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டைமுக்கு. தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். சீதா மேம்க்கு கொடுத்திருக்கேன். ரம்ஸ் சிவமணி சார், MS பாஸ்கர் சார், விவேக் சாரோட பசல் முருகன் சார் டெய்லி இங்க தான் வந்து வாங்கிப்பாரு. மயில்சாமி சாரோட ஃபேவரட். அவரோட கடைசி ஃபுட் நான் இங்க இருந்து சாப்பிட்டு கோயிலுக்கு போனாரு. போஜனம் வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பின்னணி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. நேட்டிவ் வந்து சிதம்பரம், மயிலாடுதுறை, சிதம்பரம் அந்த பக்கம். ஆனால் ஸ்டடீஸ் ஃபுல்லாக இங்கே சென்னை தான். அப்பா இங்கே ஒர்க் மாதிரி வந்ததுனால எல்லாருமே இங்கே. பேக்ரவுண்டில் எல்லாருமே வந்து கேட்ரிங் டிவிஷன் பண்ணவங்க தான். அதாவது பெருசாக மேரேஜ் கேட்ரிங்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணது வந்து நான் மட்டும்தான் இப்போ எடுத்து பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக ஒரு மெஸ் மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கணும் தான் அது பிளான் பண்ணோம். பட் அதை அப்படியே க்ரோ ஆகி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். நீங்க இதுல உங்களோட இன்புட்ஸ்ல எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் வந்து பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோட இது வந்து ரெசைடிங் வந்து வலசரவாக்கம். ஸோ அங்க வந்து நான் பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா ஃப்ரீயா இருக்கிறதுனால இது ஆரம்பிச்சாங்க. ஸோ மீன்மேல் நான் இப்போ வந்து மார்னிங் டு ஈவினிங் சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பிசினஸ் பார்க்க போயிடுவேன். போஜனம் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து முழுக்க முழுக்க வந்து இங்க வேலை பாக்குறாங்க இல்லையா? நிறுவனரும் ஒரு பெண் தான், இங்க வேலையாட்கள் எல்லாருமே பெண்கள். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது, முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வச்சு வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணலாம் அப்படின்னு? அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் பேஸ்டில் நம்ம ஆரம்பிக்கல. இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எல்லாருமே ஓரளவுக்கு வீட்டில் குக் பண்ணுறவங்க தான். பெரிய அளவில் தெரியாது, ஒரு 20 பேர் 25 பேருக்கு மேலாம் செய்ய தெரியாது. சரி, அவங்கள வச்சு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சே நம்ம கேட் பண்ணுவோம். அப்போ ஒரு லேடிஸே ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யும்போது கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அதில் நல்லா கொடுப்பாங்க அந்த ஃபுட்டை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பொதுவாவே வந்து வீட்டுல சமைக்கிறது மட்டும்தான் வந்து லேடிஸ் சமைப்பாங்க, அம்மா பாட்டி எல்லாம் சமைப்பாங்க. ஆனா அதை தாண்டி வந்து வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் போறப்ப வந்து ஷெஃப் எல்லாருமே வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டு அது. நீங்க இப்ப செலிபிரிட்டி ஷெஃப்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த 10 செலிபிரிட்டி ஷெஃப் இருந்தாங்கன்னா 2 பேர் தான் வந்து ஃபீமேல் வந்து இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் குக்கிங்க்கு வந்து முழுக்க முழுக்க பெண்கள் அப்படின்னு எடுத்ததுக்கான காரணம் என்ன மேம்? அது ஒரு சேலஞ்சா எடுத்து அதை ஓவர் கம் பண்ணோங்கிறதுனாலதான் எல்லார்கிட்டயும் வந்து ஒரு திறமை இருக்கும். எல்லா லேடிஸ் கிட்டையும் படிப்பறிவு இருக்கோ இல்லையோ எல்லார்கிட்டையும் வந்து ஒரு திறமைன்னு ஒண்ணு இருக்கும். பிளஸ் நமக்கு அதுல நாலேஜ் இருக்கிறதுனால அவங்களை கைட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அப்ப நம்ம கண்காணிப்புல நம்ம மேற்பார்வையில அவங்கள அதை கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம். இன்ன வரைக்கும் அப்படிதான். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருக்கிறவங்க தான் இப்ப வரைக்கும் குக்கிங்ல இருக்காங்க. இப்ப நீங்க வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறப்ப வந்து என்ன மாதிரியான கிரைட்டீரியாலாம் எடுப்பீங்க? இப்ப நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க மட்டுமா, இல்ல வந்து இவங்க கஸ்டமர் கூட நல்லா இன்டராக்ட் பண்ணுவாங்க, இவங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சர்டன் கிரைட்டீரியா வச்சு எடுப்பீங்களா? இல்ல உங்களோட வேலை ஆட்கள் எடுக்கிற பின்னணி எப்படி இருக்கும்? இப்ப பொறுத்தவரை நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன் செஞ்சிருந்தவங்க தான் கிச்சன் சைட்ல இருக்காங்க. நியூவா அதுல எடுக்கும் போது வந்து இவங்கள அவங்களுக்கு கூட சப்போர்ட்டிவா போட்டு இவங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆற மாதிரி கைட் பண்ணி தான் கொண்டு வரோம். மார்க்கெட்டிங்கிறது வந்து நம்மளா எதுவும் தனியா நாங்க மார்க்கெட்டிங் போகல. ஆனா இதே மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, ஃபீட்பேக்
ஃபீட்பேக் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 என்கொயரிஸ் வரும். நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம், எங்களுக்கு ஃபுட்டு தர முடியுமா, நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கோம், எங்களுக்கு தர முடியுமா, பேரண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்காங்க, நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம், அப்பா அம்மா கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்கொயரிஸ் வரும். அது வந்தோடனே உடனே அதை ஆர்டர் பேச சொல்லி வெளியில் அதுவும் லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி அதை கைட் பண்ணி என்ன மாதிரி வேணும் என்னங்கிறத ஒரு ஆள் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஃபுட்டாக கொடுக்கணுமா, வெரைட்டி மீல்ஸ் கொடுக்கணுமா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுமா, டின்னர் கொடுக்கணுமா, அதை ஓவரால் அவங்க பண்ணி எடுத்துட்டு எங்ககிட்ட வந்த உடனே அந்த டெலிவரி பர்சன் கிட்ட அந்த லொகேஷன் கொடுத்துருவோம். செட்டப்பே வந்து ரொம்ப ஒரு கிளாஸியான ரெஸ்டாரண்ட் செட்டப் அந்த மாதிரி இல்லை. நீங்க குவாலிட்டி ஃபுட் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு ஹோம் ஃபீல்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டு ஃபீல் தான் வந்து இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட அந்த ப்ராடக்ட் மேக்கிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் பண்ற மாதிரி தான். நம்ம வந்து கமர்ஷியலா வெளியில வாங்குறது போறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் கூட ஓனா மேக் பண்ற பர்சனலா. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்கிறோம், ஏதாவது பண்றோம் அப்படிங்கறதா இருந்தா கூட அதே நான் இங்கேயே தான் பண்றேன். என்னோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். பொடிக்கிறதுக்கு கூட நான் வெளியில கொடுக்கறது இல்லை, அதையுமே இங்கேயே தான் பண்ணிக்கிறேன். நாங்களே வறுத்துப்போம், நாங்களே பொடிப்போம், நாங்களே அப்படிதான். அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஹோம் ஃபீல் அந்த இது கிடைக்குது ஆக்சுவலி என்னோட ஃபுட்ல. உங்களுக்கு போஜனம்ல வந்து இதுதான்ப்பா சூப்பரான சாப்பாடு, இங்க வந்தா இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கிற மாதிரி உங்க போஜனம் ஸ்பெஷல் எதுதான்? வத்த குழம்பு, மோர் குழம்பு, அது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கஸ்டமரோட ஃபீட்பேக். எனக்குமே அது வத்த குழம்பு அது மேல கிரேஸ் ஆரம்பத்துலயும் செய்வோம். வீட்டுல எல்லாருமே என்ன என்கரேஜ் பண்ணி வச்சா வத்த குழம்பு நல்லா இருக்கும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு கிரேஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். வேற என்ன ஜென்ரலா வந்து நீங்க போஜனம் ட்ரை பண்ணணும்னா ஃபுல் மீல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா வெளியில எங்கேயுமே போய் நம்மளால ஒரு ஃபுல் மீல் ஹெவியா சாப்பிட முடியாது. ஆனா இங்க வந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மீல்ஸே கொடுப்பேன். இப்போ எந்த இதுதான் நான் வெறும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்படிதான்றது இல்லை. உங்களுக்கு நான் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். அதுல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட எனி டைம் வந்து கூட்டுல 2 வெரைட்டி இருக்கும், வெஜிடபிள்ஸ்ல 2 வெரைட்டி இருக்கும், வத்த குழம்பு ஒரு குழம்பு 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மீல்ஸ்ல நீங்க என்ன ப்ரிஃபரபிளா கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன். என்கிட்ட இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அதனால ஜென்ரலாவே வந்து மீல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய வெரைட்டி இருக்கும், அதுல வந்து கஸ்டமர் நீங்க ஆப்ஷன்ஸா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் சர்வ் பண்ணுவேன். நல்ல ஒரு கான்செப்டா இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பொரியல் வேண்டாம், இந்த பொரியல் கொடுங்க, கீரை கொடுங்க, இந்த கூட்டு கொடுங்க, வத்த குழம்பு வேண்டாம், மோர் குழம்பு கொடுங்க, வாட் எவர் கஸ்டமைஸ் மாதிரி. நம்ம வீடு மாதிரி தான். எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு ரசம் சாதம் கலந்து கொடுங்கனாலும் பால் மரமும் கலந்து கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான் முழுக்க கண்டிப்பா. அதுதான் எங்களோட பெரிய மோட்டிவ். சூப்பர் மேம். இப்போ பெண்களை வச்சு முழுக்க வந்து நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தாலும் இதுல வந்து நிறைய சவால்கள் இருக்கும். இதுவரைக்கும் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்க வந்து சந்திச்சிருக்கீங்க? முதல்ல லேடிஸ் வந்து ஒர்க்குக்கு வர்றதே பெரிய சவால் தான் ஆக்சுவலி. அவங்களோட ஃபேமிலியோட இதெல்லாம் தாண்டி அவங்க ஓவர் கம் பண்ணி ஒரு ஒர்க்குக்கு வர்றதே வந்து எங்களுக்கு பெரிய சேலஞ்ச். பட் எங்களோட ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். ஈவன் இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியில போறோம், எங்களால இங்கே அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் தே கேன் ஃபேஸ் இட் ஆல் த இஷ்யூஸ். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அவங்க தான் எங்களோட பேக் போன். அவங்களோட சப்போர்ட்டிவ்னால நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க வந்து எனக்கு ஃபுல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பெருசா அந்த இஷ்யூங்கிறது இல்லை. அவங்க இஷ்யூ அவங்களே சால்வ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி. இல்லை இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் இருக்கு பண்ணணும்னா கூட உடனே போய் சொன்னா கூட சரி, வீட்டுல எவ்வளவு இருக்கும் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிச்சு சரி பண்ணிப்போம். நாங்க வந்து வர்றப்போ வெளியே வந்து ஒரு போர்டு பார்த்தோம். இங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சாப்பாடு இலவசம், அதுவும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு வந்து 50% வந்து எங்களுக்கு சாப்பாடுல வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு. சோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல இல்ல, எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டதே இல்ல. இது எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு? இது வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒர்க்ல வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு தான் முக்கியம். அதை வந்து வீட்டுல இருந்து காலையில வர்ற அவசரத்துல அவங்களால கொண்டு வருவோம், அது பண்ணவோ முடியாது. அப்ப ஏதோ இப்ப நாம சர்வீஸ் பண்றவங்க போது என்னால அவங்களுக்கு போய் ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாது. அப்போ என்னால முடிஞ்சதை அந்த ஹெல்ப் நான் பண்றேன். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிங்கும் போது அவங்களால முடியலையா சரி வந்து சாப்பிட்டுட்டு போகலாம், இல்லைங்கும் போது அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நம்ம அதை பண்றோம். அவங்களுக்குமே வந்து ரெகுலர் மெனுல இருக்கிற சாப்பாடு தான் அவங்க கேட்கறது எல்லாமே கொடுப்பீங்களா, இல்ல நீங்க கொடுக்கறது தான்? கேட்கறதுன்னு இல்ல, அது வந்து அவங்களோட ப்ரிஃபரபிள். இப்ப மார்னிங் 3 வேளைக்குமே கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வாங்கிப்பாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி. அப்ப மார்னிங்ல நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா டெய்லியுமே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் கொடுப்பேன், ஒரே ஃபுட்ஸ் அப்படிலாம் இல்லை. நான் அவங்களுக்கும் பிரியா இருக்கும் இல்லையா சாப்பிடுறதுக்கு, அதனால அவங்க சாய்ஸ். அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து ஒரு நாள் வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் அந்த அவங்க என்ன ப்ரிஃபரபிளா இருக்காங்களோ அந்த மாதிரி நான் கொடுப்பேன். போஜனம் எப்போ தொடங்குனீங்க மேம்? இது தொடங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 7 years. ஆரம்பத்துல எவ்வளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட, எவ்வளவு ஒரு சின்ன இதோட ஒரு கனவோட தொடங்கிருப்பீங்கல்ல, அந்த கதையை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போது இருந்த அந்த ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு
ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு வரிசையா ஒரு 3 இது பார்த்துருப்பீங்க, பார்ட்டிஷன் மாதிரி. அதுல ஒரு 2 பார்ட்டிஷன் மட்டும் தான் எடுத்திருந்தோம். ஜஸ்ட் குக் பண்ணுவோம், டெலிவரி மட்டும் தான் இருந்தது, டைனிங் இல்லை. அப்புறம் டைனிங் அந்த ஒரு போர்ஷன்லேயே டைனிங்னு மாதிரி செப்பரேட் பண்ணி டைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் ப்ரமோட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக்ல வந்தது. ஸோ இப்போ இங்கே பார்க்குறது இதுதான் இப்போ நான் வந்து டைனிங் செட்டப்பாக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணது தான். பேஷனேட்டாக ஆரம்பிச்சது, இதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தாங்க அம்மா. ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, லஞ்ச் ஆச்சு, அண்ட் தென் இப்போ வந்து டின்னராக போயிட்டு இருக்கு. ஸோ 3 வேலைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். டெலிவரியும் கொடுக்குறேன், டைனிங்கும் கொடுக்குறேன். ஸோ அவங்களே எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சூப்பர் மேம். ஸோ பிக்கப் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? லைக் இப்போ போஜனம் அப்படின்னு ஒரு கடை இருக்கு அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா, அதுக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துச்சு? ஆக்சுவலி இங்கே சாலிகிராமம் பொறுத்த வரைக்கும் எனக்கு சீக்கிரமா பிக்கப் ஆயிடுச்சு. என்னோட ரீச்சே வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டைம்குள்ள எங்களுக்கு அந்த ரீச் கிடைச்ச மாதிரி நாங்க சில சமயம் ஃபீல் பண்ணிப்போம். ஆக்சுவலா பீப்புள் வந்து ஓகே நம்மள ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நீட் நிறைய இருக்கிறதுனால அந்த ரீச் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சது. ஆக்சுவலாக 2019 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 20 or 21 கோவிட்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷட் டவுன் பண்ணப்போ கூட நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். காரணம் என்னன்னா எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் நாங்கள் பேசணும். சம்பளம் என்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியாது, ஏன்னா கோவிட் எவ்வளோ போகும் என்ன போகும்னு தெரியாது. எல்லாமே க்ளோஸ், வெளில வரத்துக்கே பயப்படுறாங்க. வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா எதுவும் தெரியாது. ஆனால் நம்மளை நம்பி இருக்கிற 10 பேருக்கு நம்ம டெலிவரி கொடுவோம். எல்லாரும் வந்தாங்க. என்னால் அன்னைக்கு என்ன வருதோ அதுக்குள்ளே சேலரி தரேன், பட் ஃபுட்டு இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த கோவிட்ல அதுதான் பண்ணோம்னா எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சு வந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க நான் வந்து டெலிவரியுமே வந்து ஃபுல்லா வந்து உமன் வச்சு மாத்திடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா வந்து ஜென்ஸ் லைக் இப்போதைக்கு செட் ஆகுறாங்க அப்படின்னு. எதனால வந்து நீங்க எல்லாமே வந்து ஒரு உமன் ஓரியன்டா ஒரு விமன் சென்டர்டா போலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி விமன் வந்து மோர் பவர்ஃபுல். எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட அவங்க கொண்டு போற விதமே வந்து ரொம்ப மோட்டிவா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வளர்ந்தது எல்லாமே எங்க அம்மாவோட பேக் சப்போர்ட்ல வளர்ந்துருக்கேன். ஆக்சுவலி அப்பாவை தாண்டி அம்மாவோட சப்போர்ட்டிவ்ல தான் வெளியில வந்திருக்கேன். அதனால வந்து அப்ப அவங்க நினைச்சா ஈவன் ஒரு விமன் நம்ம ஏதாவது நினைக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அதை வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட போஜனம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுங்க, எவ்வளவு கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஆர்டர் சொல்றீங்களா, அத்தனை பேரும் ப்ரெசென்ட் ஆவாங்க, அத்தனை பேரும் அதை அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டைமுக்கு. ஆனா இப்ப நான் ஜென்ஸ் ட்ரை பண்ணது இல்லை, பட் நிறைய இதுல பார்க்கும்போது வந்து ஏன்னா இதே ஹோட்டல் ஃபீல்ட்ல நிறைய நானும் கேட்டிருப்பேன், இப்படி இருக்கு, எனக்கு ஒர்க்கர்ஸ் வரல, 2 நாள் வரல, 3 ஆனா என்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையவே கிடையாது. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களுக்கே ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கும், ஆனா நான் 2 ஹவர்ஸ்ல வந்து இதை உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு நான் போறேன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட கஷ்டமும் தெரியுது, எனக்கும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அது புரியுது. ஓகே வாங்கம்மா 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், அதுக்கு அவங்களுக்கு என்ன நான் பண்ணிக்கணுமோ அதை மட்டும் நான் வந்து பண்ணிப்பேன், மீதியே நான் வேற ஒரு ஒர்க்கர்ஸ் வச்சு அடிஷ்னல் ஏதாவது பண்ணிக்கணுமா அந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணுவேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் விமென்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல். ஸோ உங்களோட போஜனம்ல வந்து செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரா? அப்படி லிஸ்ட் டவுன் பண்ணுங்க பார்க்கலாம். ரம் சிவமணி சார், அவர் ரெகுலர் சென்னை வந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு போவோம், ஒரு வேலையாவது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. MS பாஸ்கர் சார், நிறைய அவர் TP கஜேந்திரன் சார் இருக்கும்போது அவர்லாம் ஃபர்ஸ்ட் மயில்சாமி சார், மயில்சாமி சாரோட ஃபேவரட், அவரோட கடைசி ஃபுட் நான் இங்க இருந்து சாப்பிட்டு கோயிலுக்கு போனாரு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மறுநாள் அதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நேற்றுக்கு மத்தியானம் நம்ம கிட்ட ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போனார், இன்னைக்கு இல்லைங்க கஷ்டமா சாப்பிட்டு தான் இங்கே நைட்டு சிவராத்திரி அந்த கோயிலுக்கே போனாரு. அந்த மாதிரி அவர் இங்க வந்துதான். விவேக் சார் சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு விவேக் சாரோட செல்முருகன் சார் டெய்லி இங்கதான் வந்து வாங்கிப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் சீதா மேம்க்கு கொடுத்துருக்கேன், இங்கே தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க போலயே செலிபிரிட்டிஸ். பழைய ஆக்டர்ஸ்லயுமே அவங்க இப்போ சீரியல்ல பண்ண அவங்க வரலட்சுமி மேடம் சொல்லி இப்போ சீரியல்ல அவங்களுக்குமே ஃபுட்டு நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ அடுத்து போஜனம் வந்து வேற எங்கேயாவது அவுட்லெட் ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? பிளானிங் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒன்லி டெலிவரி பாயிண்ட்ஸ், கரி பாயிண்ட்ஸ்ங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி டைனிங் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல, வந்துருச்சு. அது இதுக்கப்புறம் வந்து ஓகே டெலிவரி பாயிண்ட் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு அந்த ஃபுட்டுங்கிறது நீட் இருக்கு.
ஸோ அது ஹோட்டல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா எனக்கு ஹோட்டலாக சர்வீஸ் பண்ணும்போது அதில் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, அந்த டெலிவரிஸில் இதில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெறும் டெலிவரிஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு நான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னோட அந்த டெலிவரியை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கும். ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க கறி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்றது அப்படின்னு. ஸோ போஜனம்ல வந்து நீங்க கரீஸ் அப்புறம் குழம்பு அந்த பொடி மசாலாஸ்லாம் வந்து நீங்க டெலிவரி பண்றீங்களா? லைக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, நீங்க பொடியும் வெரைட்டியுமே வந்து சொன்னீங்க நாங்க இங்க எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான், நாங்க வந்து அரைக்கிறது கூட வெளியே கொடுத்து அரைக்க மாட்டோம், உள்ளே தான் அரைச்சிப்போம் அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி ஆஃப் மசாலாஸ் அண்ட் பொடிஸ்லாம் இருக்கு? பொடி சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு பொடி, கூட்டுப்பொடி, இது வந்து குக்கிங்க்கு இருக்கு. அது போக ரைஸ்ல போட்டு சாப்பிட்ற மாதிரி பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, அது எல்லாம் ஃபுட்லயும் சரி அந்த பொடி வெரைட்டிலயும் சரி. ஒரு with தனி onion. brand-ஏ ஆரம்பிச்சிடலாம் போலயே இல்லை, வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த ஃப்ரை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஃப்ரைவுக்கு நான் ஒரு பொடி யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது வந்து ப்ரிஃபரபிளாக இருக்குது ஆக்சுவலி. இங்கே வந்து நார்மலாக வந்து அந்த அஜினமோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய கிட்ஸுக்கு இங்கேருந்து நான் ஃபுட் கொடுக்குறேன். மார்னிங் அவங்க ஸ்கூலுக்காக வந்து நிறைய கிட்ஸ்க்கு ஃபுட் எடுத்துகிட்டு போவோம். ஆக்சுவலி என்னோட லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் ஆரம்பிக்கும், 11 to 11:30. பட் ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே காலையில் வந்து சம் வெரைட்டி ரைஸ் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காகவே கேட்பாங்க. அதுக்கு மட்டும் மார்னிங் அந்த 8:30 to 9 என்ன முடியுதோ அதை வந்து ரெடி பண்ணி ஒரு அவங்களுக்கு ஒரு குழம்பு சைட் டிஷ், பொரியல், ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல், இது ரெண்டு மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கும் போதே அதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த வேலை ஈஸியா இருக்குங்கனால 9 மணிக்குள்ள நம்மளால என்ன முடியுமோ அந்த ஒரு குழம்பு, ஒரு பொரியல் பிளஸ் ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல், அந்த மாதிரி. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு மேம். இதுல வந்து வித் ஆனியன், வித்தவுட் ஆனியன், அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு இருக்கு. அவங்களோட ஆமா, சில பேர் specifications சாப்பிட ஏத்த மாதிரி. மாட்டாங்க, ஆனா ரெண்டுமே கொடுக்குறோம். அதனால தான் என்னோட மெனு எல்லாமே ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆனியன் இன்கிரீடியன்ஸோட இருக்கும், ஒன்று வந்து வித்தவுட் ஆனியன்ல இருக்கும். ஸோ Onion, யார் garlic எதுவுமே ஆமா இல்லாம. இருக்காது. ஏன்னா இங்க நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ற எங்க ஏரியாஸ்ல வந்து அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால எப்பவுமே அந்த மாதிரி 2 மெனுஸ். வெரைட்டி ரைஸ்லயுமே அப்படிதான் கொடுப்பேன். ஆனியன் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் இருக்கும், ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாத மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் இருக்கும். குழம்பு கறி வெரைட்டிலாம் வந்து இங்க தனியா கூட செல் பண்றீங்க தானே? ஆமா. இப்போ வந்து அப்போ வயசானவங்க எல்லாம் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்களா? வயசானவங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இல்ல நான் வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த வீட்ல, நீங்க வந்து குழம்பு மட்டும் எனக்கு கொடுத்துடுங்க, காய் மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட ஆக்சுவலி என்கிட்ட வந்து வித்தவுட் ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா 4 ஃபுட்ஸ் வரும், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். ரெகுலரா? ரெகுலராகவே உண்டு. அந்த வித்தவுட் ரைஸ்ல ரைஸ் மட்டும் இருக்காது, மற்ற இந்த 4 டிஷ்ஷஸும் வரும். அது இல்லாம நீங்க ஆப்ஷனலாவும் வாங்கிக்கலாம். எனக்கு இவ்வளோலாம் வேணும், எனக்கு வெறும் சாம்பார் கொடுங்க போறோம், இல்ல வெறும் பொரியல் கொடுங்க, நான் ரைஸ் வச்சுக்கிறேன், இல்ல ரைஸோட ரைஸ் சாம்பார் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்க உங்க ஆப்ஷன் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமரோட அந்த சாய்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் சர்வீஸ் பண்ணேன். டெலிவரியும் அதுக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி. உங்ககிட்ட சென்னையில எவ்வளவு பேர் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க மேம் ஃபுட் டெலிவரி மூலியமா? இப்போ நான் வந்து ஸ்விக்கில பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்விக்கில நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தா எந்தெந்த ஏரியால எனக்கு தெரியாத ஏரியாஸ்ல இருந்தெல்லாமோ ஆர்டர்ஸ் வருது. நான் கொடுக்கறது வந்து இப்போ இங்க சாலிகிராமம், வடபழனி இந்த சரௌண்டிங், போரூர், வல்சரவாக்கம் அந்த சரௌண்டிங் வரைக்கும் நான் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கேன். எத்தனை ஆக்சுவலா கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த அது கணக்கே இல்லை மேம் ஆக்சுவலி. இல்ல நீங்க கொடுங்க டெலிவரி பர்சன் மூலியமா கொடுங்க. ரெகுலர்ல நம்ம இப்போ 3 வேலையும் சேர்த்து ஒரு 250 டெலிவரிஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு போஜனம் ரெஸ்டாரண்ட்ல எத்தனை பேர் வந்து லைக் ஃப்ளோட் ஆகிட்டு வராங்க, லைக் எத்தனை பேர் சாப்பிட்டு ஃப்ளோட் ஆகுறாங்க மேம்? எனக்கு இங்க வர ஃபுல்லாவுமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். டெய்லியுமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். அதனால தான் வந்து அந்த அவங்க வர டைமிங் எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே சரௌண்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு 95% ரெகுலர் கஸ்டமர் தான். 5% அவங்களையும் நியூவா கூட்டிட்டு வருவாங்க. அந்த ரெகுலரா வரவங்க, நான் இன்னைக்கு உங்க ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படின்னு எங்களுக்கு இன்ட்ரோ பண்ண அவங்க எனக்கு திருப்பி ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இது டெவலப் ஆச்சு. நியூவா அதை நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க, நீங்க வெளியில எதுவுமே போர்டு வைக்கல, அந்த மெயின்ல வரும்போதெல்லாம் கேட்பாங்க, இங்க எனக்கு ஹோட்டல் இருக்கிறதே தெரியாது, நீங்க போர்டு வைக்கல, எதுவுமே பண்ணல அப்படிமா. ஆனா நான் அச்சீவ் பண்ணது என்னன்னா அந்த டேஸ்ட் வச்சுதான். நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, போர்டு வைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இங்க போனா சாப்பாடு நல்லா இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு வரவங்க தான் இங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே நீட் இல்லை. ஃபேமிலி மாதிரி தான் அவங்களுமே வராங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒர்க்கு வெளியில போயிட்டு லேட் ஆகும்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அம்மா நான் வரதுக்கு ஒரு 3 மணி ஆயிடுமா, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருமா. அதே மாதிரி இது வேணும் அது வேணுங்கிற ப்ரிஃபரபிள் கிடையவே கிடையாது. என் கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போவாங்க. சரி இன்னைக்கு இது இல்லை, இது சரிம்மா இருக்கிறத கொடுமா அப்படிம்பாங்க. நிறைய வீடு மாதிரிதான். ஆமா ஆமா, நிறைய நாள் வந்து அந்த ஒரு 2:30 இதுக்கெல்லாம் வந்து சப்பாத்திக்கு அந்த சைட் டிஷ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா நான் சாம்பார் கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க, ஒரு கூட்டு ஏதாவது இருக்கு இதை சாப்பிடுறீங்களா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் இது வந்து ஃபேமிலியா ரன் ஆகுற மாதிரி தானே தவிர ஒரு ரெஸ்டாரண்ட் பேஸ்டே இல்லை. ரெகுலர் கஸ்டமர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க நம்பர்ஸ்?
ஒரு 250 தாராளம். 250க்கு மேல இருப்பாங்க மேம். என்ன மாதிரி பேக்ரவுண்டோட இருக்கிற பீப்புள்லாம் வந்து நீங்க ரெக்ரூட் பண்றீங்க போஜனம்காக? ரெக்ரூட்மெண்ட் பண்றது அவங்களா வந்து கேட்கறது தான் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது. எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான். எங்களோட தாட் என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு மூலியமா ஒரு 10 ரூபா நம்ம அவங்க கிட்ட கொடுத்தா கூட அந்த 10 ரூபா வீட்டுக்கு அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் போய் சேரும். அந்த பணம் வந்து வேற எங்கேயும் விரயமாகாது. அவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த காசு அழகா வீட்டுக்கு தான் போய் சேரும். அந்த பசங்களுக்கு படிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு நார்மலாக சம்டேஸ் ஏதாவது ஈவினிங் என்ன பண்ணுவோம், சும்மா எதாவது ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமோசா ஒரு சின்ன பாக்கெட் எதையாவது கொடுத்தோன்னா கூட ஒருத்தருமே சாப்பிட மாட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இது கொண்டு போனால் என் குழந்தை போன உடனே பை பிரித்து பார்க்க என்ன இருக்கு, ஒன்று தானமா இருக்கு, நீ சாப்பிட்டுக்கோ, இல்லை வேணாம் நான் எடுத்துன்னு போறேன். சரி, இதனாலதான் மேபி நீங்க வந்து விமன் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு? ட்ரூ மேம், ஆக்சுவலி இதுதான். ஏன்னா நிறைய இன்புட் போடுறோம் இது உள்ள. இந்த இன்புட்க்கு எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அது விமனால மட்டும்தான் முடியும். தெரியல, நிறைய ஜென்ஸ் ஒர்க் பண்றாங்க, கொடுக்குறாங்க, ஃபேமிலிக்கு நல்லா பண்றாங்க. பட் இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க நல்லா அதை ப்ரெசென்ட் பண்ணாங்கங்கிற மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு அது ஓகே, நம்ம இப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்குமே அந்த ஒர்க்கோட சேர்த்து இன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு இந்த ஆர்டர் செய்யணும் சேர்த்து கொடுக்கும்போது அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு அதுல ஹாப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. சர்விங் பண்ணும்போது கூட கஸ்டமர்ஸ் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சொன்ன ரீசன், அந்த உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா உங்க ஒருத்தர்னால இல்லை, உள்ள இருக்கிற அவ்வளோ பேரும் அதை செய்யறாங்க, இதுல கொண்டு வந்து போட்டுடணும்னு சொல்லியிருக்கேன். கொண்டு வந்து போட்டுருவாங்க. வீக்கெண்ட் அதை பிரிச்சு எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு அந்த கஸ்டமர் கொடுக்குற டிப்ஸை முதற்கொண்டு இதுல கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஆனா யாருமே என்கிட்ட கூட இவங்களுக்கு என்ன தெரிய போகுது எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா கூட அங்க கொண்டு வந்து அதுல போட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா மேல வெயிட் வச்சு போயிடுவாங்க. இதை எனக்கு கொடுத்தாங்கம்மா, நாங்க பண்ணிடுறாங்க, அவங்க கொண்டு வந்து இதுல போட்டுருவாங்க. அதை அது வந்து ஒரு 10 rupees கிடைக்குதுனால உள்ள இருக்கிற 20 பேரை தாண்டி அதுல அந்த பிளேட் எடுக்கிறதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து துடைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால அதுல போட்டுருவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். சரி, ரொம்ப ஒரு லவ்லியான கான்செப்டா இருக்கு. சரி, மேலும் மேலும் போஜனம் வந்து வளரணும் அப்படின்னு நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். Thank you so much. Thank you. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.